நான் உன்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் கூட நீ என்ன லவ் பண்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லாம என்ன அவாய்ட் பண்ணல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு என்ன அம்மா. பண்றேன்னு பாரு. சாரி மேடம், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டியா? அன்னைக்கு உனக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு ஆசையா ரெடியாகி உன்கிட்ட பேசலான்னு வந்தா உனக்கு மாமா பொண்ணு கூட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட போய் சொன்னேல, மனசே உடைஞ்சிருச்சு. என்ன பார்த்தா பாவமா இல்லையா சுவாமி? நீ அப்படி சொன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல நீ. எனக்கு எவ்வளவு அழுக வந்துச்சு தெரியுமா? எப்படி அழுதேன்னு தெரியுமா? இப்ப கூட நினைச்சா கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படி ஒன்றும் தெரியலையே. மேக்கப் கலைஞ்சிருந்தா அழவே இல்லை இப்போ. சாரி 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 சாரி. கொஞ்சம் உங்கள் கவலையெல்லாம் ஓரம் வைங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேடம். அது டவுட்டு சில்லியாக தான் இருக்கும், இருந்தாலும் ஆன்சர் பண்ணுங்க. என்ன? அது என்கிட்ட என்ன பிடிச்சதுன்னு லவ் பண்ணீங்க மேடம்? அதான் எனக்கும் புரியல சுவாமி. அம்மா உன்கிட்ட என்ன இருக்கு? அழகில்ல, அறிவில்ல, கூச்சம் இல்ல, இப்படி எதுவுமே இல்ல. அப்படி இருந்து நான் ஏன் உன்னை லவ் பண்ணேன்? ஃபீல் பண்றியா? ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் சொன்னதெல்லாம் உண்மையாச்சே, அதான் ஆகலை. இதான் சுவாமி, இந்த ஹானஸ்டி தான். எப்பயுமே நீ உண்மையை ஒத்துப்ப. இதுல தான் விழுந்துட்டேன், அதான் லவ் பண்ணிட்டேன். ஏன் மேடம் உங்கள் ஆன்சர் எல்லாம் ஏன்டா இந்த கொஷனை கேட்டேன்னு ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு இருக்குது? என் நல்ல மூடெல்லாம் சூப்பராக நாசமாக போகுது.